ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நினைத்து பார்க்காத மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி நிறைய மாற்றங்களும் நிறைய அற்புதங்களும் எதிர்பாராத வகையில வரக்கூடிய கடினமான ஆபத்துகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த நாட்கள் மட்டும் அப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகுதான் பல்வேறு விதமான கிரக பயிற்சியானது நடக்கிறது. அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய சேர்க்கை நடக்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக பல்வேறு விதமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரக சேர்க்கை, கிரக மாற்றம், இந்த கிரக பயிற்சி காரணமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த நேரம் நிச்சயமாக ஏற்படும். ஸோ இதனுடைய தாக்கம் தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தும், நினைத்து பார்க்காத மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிரக பயிற்சி நடக்கும் போதே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத அளவிற்கு கஷ்டங்கள் வந்துடும். ஸோ இங்கே பல்வேறு விதமான கிரக பயிற்சி நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்து பார்க்காத வகையில் பெரிய ஆபத்துகளை எதிர்கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக கணித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ இதனுடைய தாக்கம் இன்று கும்பராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கமாக ஏற்படுத்தியிருக்கு, அதாவது ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது, நீங்க எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும், எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சமாளித்து வரணும் என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. கண்டிப்பா கும்பராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்ல பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா என்பதை கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல உங்களுடைய ராசிக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி நீங்க நடந்து கொள்ளுங்க. கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் பார்த்தீங்கன்னா தடங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க என்னதான் நினைத்தாலும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடப்பதை நீங்க தடுக்கவே முடியாதுங்க. அது மட்டும் இல்ல, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல மட்டுமே நீங்க கவனம் செலுத்தி வருவது தான் இப்ப நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் பார்த்தீங்கன்னா இழப்பறையான நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு முக்கியமாகவே பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் இந்த எல்லா விஷயத்திலுமே தடங்கள், அதே மாதிரி இழப்பறியான நிலை, இந்த மாதிரி ஒரு தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எத்தனை இழப்பறியான நிலை வந்தாலும் சமாளித்து முயற்சி செய்து வருவது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழியும்படி இருந்தாலும் சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவுதான் நீங்க கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் உங்களை வந்து சேர்ந்திடும். பணவரத்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்தி தரக்கூடிய வகையில உங்களுக்கு இருக்க போகிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயணங்களின் போது உடைமைகளை நீங்க கவனமாக பாதுகாப்பாக வைப்பது தான் இப்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல மட்டுமே நீங்க கவனமா செயல்படுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்ப நீங்கிடும். கணவன் மனைவிக்கிடையே அந்த மன வருத்தம் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு யோசனை இப்ப உங்களுக்கு தோன்றலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இந்த நேரம் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ எதையுமே நன்றாக யோசித்து செய்வது தான் நல்லது. சில நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீங்க. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல விஷயமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. கும்பராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்மணிகள் குறிப்பாகவே பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது இப்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை உங்களிடம் கொடுக்கும்போது கண்டிப்பா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி பொறுப்புகளை நீங்க பாதுகாப்பாக என்னதான் பார்த்து கொண்டாலும் நிச்சயமா அதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனை, சிக்கல், ஏதாவது மனசங்கடம் கூட வரலாங்க. ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்தை தவிர்த்திடுங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பணவரத்து அதிகமாகவே இருக்கிறது.
மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபடக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்களும் அமைந்திருக்கு. நிறைய விஷயத்துல நீங்க கவனமாகவும் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பம் ராசில அவிட்டம் 3, 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த அனைத்து விதமான கிரக பயிற்சி காரணமாக கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நேரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர்கள் கிடைக்க அழைய வேண்டிய நிலை ஏற்படும். பண வரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கவனமாக செயல்படுவது அதே போல நல்லதுங்க. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கும்பம் ராசியில சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நேரம் உங்க வாழ்க்கையில நீங்களும் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை முழுமையா தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது ஒரு வகையில உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை ரொம்ப ரொம்ப அவசியம். சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் ஏற்படலாம். இதனால பாத்தீங்கன்னா உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. விபரீத ஆசைகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் எண்ணங்கள் தோன்றும் போது கண்டிப்பா அதை யோசிக்காமல் இருப்பது தான் நல்லது. இதனால வந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும். அதனால இந்த மாதிரி விஷயத்தை யோசிப்பதை முதல்ல நிறுத்திடுங்க. அடுத்ததாக கும்பம் ராசியில புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் நீங்க எடுத்த காரியங்களில் சாதகமான பலனை பெறுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களது பொருட்களை அதே போல கவனமாக பாதுகாத்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைத்துக் கொள்றீங்களோ அந்த அளவுக்கு வரக்கூடிய பிரச்சனையை நீங்க தவிர்க்க முடியும். ஸோ இந்த கும்பராசினியர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக இந்த கிரக சேர்க்கை கிரக மாற்றத்தால் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் நீங்க எந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு குறிப்பாகவே தெரிந்து கொள்ளுங்க. இந்த நேரம் விநாயக பெருமானை வழிபடுவது உங்களுக்கு அவசியம். விநாயக பெருமானுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய தடைகளை போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க செய்யக்கூடிய முயற்சியில இருக்கக்கூடிய தடைகளும் இதனால நீங்கிடும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பரிகாரங்களையும் நீங்கள் நிச்சயமாக செய்து வாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கும்பம் ராசினியர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.